ஐயனை காண்கின்ற அந்த நொடி பொழுதானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, எல்லாத்தையும் மறந்து அனைத்தையும் துறந்து வார்த்தைகளால் அடக்க முடியாத உணர்வாக அது இருக்கும். ஐயனை பார்த்ததுமே மகிழ்ந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில சொல்லிட முடியுமா? ஐயனை பார்த்ததுமே என்னை மறந்து விட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையில் அதை சொல்லிட முடியுமா? அப்ப ஒரு வார்த்தைக்குள்ள அது அடங்குகிறது அப்படின்னா அதன் பொருட்டு அதன் மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்துட்டு அழகா அந்த பாடல்களே மணிவாசக பெருமான் எழுப்புகிறார். அப்ப எதுவுமே உனக்கு தோன்றாது, இறைவனிடம் எதுவும் கேட்க வேண்டும் என்று தோன்றாது, அவர் அழகை வர்ணிக்க வேண்டும் என்று தோன்றாது, அவரை பார்க்க வேண்டும் என்று கூட தோன்றாது. ஏன்னா கண்கள் எல்லாம் செயலிழந்திருக்கும். அப்படியே அதுல இரண்டரை கலந்த நிலை அப்படிங்கிறது அதுதான் அப்படிங்கறத சொல்றாங்க. நம்மளும் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, இரண்டரை கலந்து நிற்க வேண்டும், இரண்டரை கலந்து விட வேண்டும் அப்படின்ட்டு. அது அழகா மாணிக்கவாசக பெருமான் திருவாசகத்திலே சொல்றார். இரண்டரை கலந்த நிலை அப்படின்னா எதுவுமே இருக்காது, எதுவுமே உணர்ச்சிகள் இல்லாம போயிடும். அப்படி ஒரு நிலை, அவ்வளவுதான். அவரோட கலந்துருச்சு, இந்த உயிரானது அவரோட கலந்துருச்சு. அப்போ இந்த உடலுக்கு ஏது உணர்ச்சிகள்? அவருடன் கலந்து விட்ட பின்னர் இந்த உடலுக்கு என்று தனியாக எது உணர்ச்சிகள் இருக்க போகிறதா அப்படின்னா எதுவுமே இல்லை. அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அப்படி ஒரு அற்புதமான தருணமாக அது இருக்கும் அப்படிங்கிறதான் ரொம்ப ஒரு உருகி உருகி, அப்படிப்பட்ட தருணத்தையும் நான் இறந்து விட்டேனே, அப்படிப்பட்ட தருணத்தையும் வா என்று அழைத்த போது கூட நான் செல்லாமல் இருந்து விட்டேனே அப்படிங்கிற அவரோட அந்த தவிப்பு அப்படிங்கிறது திருவாசகத்தில் தெரியும். அருமையான வரிகளை கொண்டு அடியார்களின் ஏக்கத்தையும் அடியார்களுடைய அந்த தவிப்பையும் வந்துட்டு விளக்கி இருப்பார்.